அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தகுதி தேர்வு தான் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க. பத்தியில் இருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகிய ஆற்றல் மிகுந்து செறிந்து திரண்டு இப்படியாக நடந்த இந்த பெரிய உலகத்தில் பல உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாகிய உள்ளீடு தோன்றியது. உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியாக இப்பெரிய புவியில் ஊழிக்காலம் நடந்தது. ஊழிக்காலம்னா நீண்டதொரு காலப்பகுதி. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பருப்பொருட்கள் சிதறி பல ஊழிக்காலங்கள் கடந்து அது நெருப்பாக இருந்து பின்னாடி குளிர்ந்து நீராக மாறி உயிர்கள் தோன்ற காரணமாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாரால புவியில் இப்படி தான் உயிரினங்கள் தோன்றின அப்படின்னு சொல்கிறாங்க. கேள்வி நம்பர் 1, பத்தியில் உள்ள அடுக்கு தொடரை தேர்ந்தெடு. பத்தியில் உள்ள அடுக்கு தொடரை தேர்ந்தெடு. எங்கே அந்த அடுக்கு தொடர் இருக்குது அப்படின்னா, அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகிய ஆற்றல் மிகுந்து செறிந்து திரண்டு இப்படியாகன்றிருக்கா. அதுக்கு அந்த ஆரம்பிக்கும் போது இப்படி மீண்டும் வந்திருக்கா. அப்போ பத்தில் உள்ள அடுக்கு தொடர் எதுனா மீண்டும். அடுக்கு தொடர்னா பிரித்தால் பொருள் தரணும், கண்டிப்பாக தருது. மீண்டும். ஆப்ஷன் சி. புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? தொடர்ந்து மழை பெய்ததால். 2வது பேரால இருக்குது பாருங்கள். அவ்வாறு தொடர்ந்து மழை பெய்ததால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. ஆப்ஷன் ஏ. பெய்த மழை இலக்கண குறிப்பு பெயரச்சம் இத்துக்கூட்டல்லா. பத்தில் உள்ள அடுக்கு தொடர் மீண்டும். புவி ஏன் வெள்ளத்தில் மூழ்கியது? தொடர்ந்து மழை பெய்ததால். பெய்த மழை இலக்கண குறிப்பு பெயரச்சம். பெய்த மழை இலக்கண குறிப்பு பெயரச்சம். நெருப்பு டேஸ் போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. ஆப்ஷன் சி. நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. ஆப்ஷன் சி. உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாக நீவீர் கருதுவது புவியில் தோன்றிய உள்ளீடு. புவியில் தோன்றிய உள்ளீடு தான் அங்கே நம்ம வாழ்வதற்காக காரணம் அப்படின்றாங்க. ஆப்ஷன் ஏ. உயிர்கள் புவியில் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையாக நீர்வீர் கருதுவது புவியில் தோன்றிய உள்ளீடு. ஆப்ஷன் ஏ. கீழ்காணும் தொடரில் ஓர் சரியாக அமைந்த தொடர் அது. ஓர் இனிய நகரம் கிடையாது. ஒரு இனிய நகரம் கிடையாது. ஒரு நகரம் இதுதான் சரி. ஏன் அப்படின்னா, ஓர் இனியனாலும் தவறு, ஒரு இனியனாலும் தவறு. ஓர் நகரம்ன்றது தவறு. அப்போ ஒரு நகரம் தான் வரும். ஒரே ஒரு நகரம். ஆப்ஷன் சி தான் சரி. ஒரே ஒரு நகரம், ஒரு நகரம். ஆப்ஷன் சி. 7, ஓர் என்னும் சொற்கள் அமைந்த சரியான தொடர். ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். வார்த்தையை பாருங்கள், ஒரு பாட்டி தான் இருக்காங்க ஓர் ஊரில். அப்போ ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள். ஆப்ஷன் ஏ. பொறுத்துக. சொல்லும் பொருளும் முகில், மேகம், சேகரம், கூட்டம், காலன், யமன், கெடிகலங்கி, மிக வருந்தி. 8ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்திலேருந்து கொடுத்துருக்காங்க. 4, 1, 2, 3. ஆப்ஷன் சி. 4, 1, 2, 3. முகில், மேகம், சேகரம், கூட்டம், காலன், யமன். இதை பார்த்தாலே ஆப்ஷன் சி போட்டுடலாம். அடுத்து பொறுத்துக. 7ஆம் வகுப்பு சொல்லும் பொருளும் வங்கம், கப்பல், நீகான், நாவாய் ஓட்டுபவன் அல்லது மாலுமி. எல்னா பகலு, உருனா கப்பல் அல்லது அழகு. கப்பல் இருக்கக்கூடிய அந்த கண்ணடை உருவத்தை தான் அப்படி சொல்லுவாங்க. அதை பார்க்க அழகாக இருக்கும். அப்போ வங்கம், கப்பல், நீகான், நாவாய் ஓட்டுபவன், எல் பகல், உரு அழகு. 2, 4, 1, 3. ஆப்ஷன் சி. 2, 4, 1, 3. 2, 4, 1, 3. ஆப்ஷன் சி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடருது. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. மிகச்சரி. ஏன்னா மேகங்கள்ன்றது பன்மை, கொண்டனன்றது பன்மை. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன என்பது மிகச்சரி. மேகங்கள் சூழ்ந்து கொண்டது தவறு. விண்மீன்கள் வானில் தோன்றியது அப்படின்றது ஒருமை.
விண்மீன்கள்ன்றது பன்மை. ஸோ பிசிடி எல்லாமே தவிர ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரி. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன என்பது மிகச்சரி. அடுத்து ஒருமை பன்மை பிழையற்றது. இது பழம் அல்லன்னு வரக்கூடாது, இது பழம் அன்றுன்னு வரணும். ஏன்னா அக்ரிணைக்கு அன்று தான் வரணும் ஒருமை பன்மையில். அப்போ இது பழம் அன்றுன்றது மிகச்சரி, ஆப்ஷன் பி. இது பழம் அன்று, ஆப்ஷன் பி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் ஆப்ஷன் ஏ பாருங்கள். கதிரவன் காலையில் உதித்தன, உதித்தன பன்மை, கதிரவன்றது ஒருமை. கதிரவன் காலையில் உதித்தால் பெண்மை, பெண்பால் குறிக்கிறது தவறு. கதிரவன் காலையில் உதித்தது கரெக்டு, இதான் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கதிரவன் காலையில் உதித்தது, இதான் மிகச்சரியாக இருக்குது. கதிரவன் காலையில் உதித்தது. சரியான தொடரை தேர்ந்தெடு. பணம் காணாமல் போனது செயப்பாட்டு வினைத்தொடர், 9th பாடப்புத்தகத்தில் இருக்குது. பணம் காணாமல் போனது செயப்பாட்டு வினைத்தொடர், ஆப்ஷன் பி. சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. என்னே இமயமலையின் உயரம், உணர்ச்சிகரமான தொடர். இங்கிலீஷில் எக்ஸ்பிளமேட்ரி அப்படிம்பாங்க. எக்ஸ்பிளமேட்ரி சென்டென்ஸ் அப்படின்னா உணர்ச்சி தொடர் கேட்பாங்கப்பா. கலை சொல்ல அறிவோம்ல, எக்ஸ்பிளமேட்ரி சென்டென்ஸ் அப்படின்னா உணர்ச்சி தொடர். என்னே இமயமலையின் உயரம். அடுத்த கேள்வி கூட்டப்பெயர். வைக்கோல் போர், வைக்கோல் போர், வைக்கோல் போர். கேள்வி நம்பர் 18 கூட்டப்பெயர். யானை கூட்டமாக இருந்தால் யானை கூட்டம்னு பேர். யானை அதிகமாக ஒரு இடத்துல அதிகமாக இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் யானை கூட்டம்னு பேர். பொருட்களின் கூட்டுப்பெயர்கள் பின்வருவற்றுள் மக்கள் என்னும் சொல்லோடு பொருந்தா கூட்டுப்பெயரை கண்டுபிடிக்க. பொருந்தா கூட்டுப்பெயர் எது மக்கள் கூட்டத்தோட எது பொருந்தாது. மக்கள் அதிகமாக இருந்தால் மக்கள் தொகுதின்னு சொல்லுவாங்க, மக்கள் மன்றம் அப்படிம்பாங்க, மக்கள் கூட்டம்னு சொல்லுவாங்க, மக்கள் மந்தைன்னு சொல்ல மாட்டாங்க, ஆட்டு மந்தைன்னு தான் சொல்லுவாங்க. ஆடத்தான் மந்தைம்பாங்க, மக்களை மந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆப்ஷன் சி தான் தவறு. ஏன் தவறுனா மக்கள் அதிக பேர் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா மக்கள் தொகுதியாக இருக்காங்க, மக்கள் மன்றத்தில் இருக்காங்க, மக்கள் கூட்டமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் மந்தைன்ற வார்த்தை மக்களுக்கு பொருந்தாது. ஆப்ஷன் சி தான் தவறு. 20 மாடங்கள் என்பதின் மாளிகையின் அடுக்குகள். மாடங்கள் என்பதின் பொருள் மாளிகையின் அடுக்குகள், ஆப்ஷன் ஏ. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். புலியின் இளமையான பெயர் பரல், புலியின் இளமையான பெயர் பரல். சிங்கக்குருளை, சிங்கக்குருளை, புலி பரல். மாடங்கள் என்பதின் பொருள் மாளிகையின் அடுக்குகள். மக்களோடு பொருந்தாத எதுனா மந்தை, யானை அதிகமாக இருந்துச்சுன்னா கூட்டம். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. ஒப்பிட்டவரை உள்ளளவும் வினை. பழமொழி கூறும் பொருள் நன்றி மறவாமை. நன்றியை என்றைக்கு மறக்கக்கூடாது, நன்றி மறவாமை. ஒப்பிட்டவரை உள்ளளவும் நிலை என பழமொழி கூறுவது நன்றி மறவாமை. திருக்குறளில் இது நிறையா இருக்குது. நிறுத்தல் குறியில் சரியான அமைக்கப்பட்ட தொடரை காண்க. இருதிணை உயர்திணை அக்ரிணை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டுப்பா. இருதிணை உயர்திணை அக்ரிணை, இடையில கமா சிம்பிள் இருக்குது. ஸோ அதான் கரெக்டு. லாஸ்ட்டில் முடியும் போது முற்றுப்புள்ளி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 24 நிறுத்தல் குறி. ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என கேட்டல். அப்போ டவுட்டாக கேட்குறாங்க, அப்போ கொஸ்டின் மார்க்கில் வரணும். ஒரு விரலை கமா போட்டு காட்டி, ஒரு விரலை கமா போட்டு காட்டி சிறியதா பெரியதா என கேட்டல் என்று கேட்டல். நல்லா கவனிச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் சி தான், ஆப்ஷன் பி தான் சரி. ஆப்ஷன் பி தான் சரி. சிறியதாக்கு பின்னாடி ஒரு கேள்விக்குறி வரணும், பெரியதாக்கு பின்னாடியும் ஒரு கேள்விக்குறி வரணும். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. நிறுத்தல் குறியிடுதல். என்னப்பா என்று கேட்டேன் நான். அப்போ யாரோ என்னை கூப்பிட்ருக்காங்க, என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ அந்த என்னப்பான்றதுக்கு இரட்டை மேற்கோள் வரணும். அந்த சென்டென்ஸ் முடியும் போது ஃபுல் ஸ்டாப் வேணும். ஓகேங்களா? இங்கே எதுவுமே உணர்ச்சிக்குறி வராது, கேள்விக்குறி வரணும். ஏன் எதுக்காக என்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னு. இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கோம், கூப்பிட்றாங்க, என்னப்பா கூப்பிட்டு அப்படின்றோம்ல. அந்த என்னப்பானா ஏன் என்னை கூப்பிட்டீங்க, காரணம் என்ன, அந்த காரணம் என்ன தான் அங்கே கொஸ்டின் மார்க் வருது. என்னப்பாக்கு அப்புறம் ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. என்னப்பா என்று கேட்டேன் நான். சரியான இணையை கண்டறிக. ஊர் பேர்கள் மருவு. திருவண்ணாமலை திருவனை அப்படின்றது தவறு. நாகர்கோயில் நாகைன்றது தவறு. புதுக்கோட்டை புதுவைன்றது தவறு. கோயம்புத்தூர் கோவைன்றது சரி. கோயம்புத்தூர் கோவைன்றது சரி. ஆப்ஷன் டி தான் சரி. 27 பொருத்தமான இணையை கண்டறிக. வங்குல் அப்படின்னா காற்று அப்படின்னு மிகச்சரி. எள்ளுனா பகல். வங்கம் அப்படின்னா கப்பல். வங்கம் அப்படின்னா கப்பல். வங்குல்னா காற்று, எள்ளுனா பகல், வங்கம்னா கப்பல். மாறி மாறி வந்திருக்கு. எது சரியாக கரெக்டாக பொருந்திருக்குன்னா வங்குல் காற்றுன்றது சரியாக பொருந்திருக்கு. உதகமண்டலத்தின் மறுவுச்சொல் உதகை. உதகமண்டலத்தின் மறுவுச்சொல் உதகை.
பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். சாவி, திறவுகோல். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சாவி, திறவுகோல். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலையம். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலையம். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். கப்பித்தான், தலைமை மாலுமி. 10th புத்தகத்தில் இருக்குது. புயலிலே ஒரு தோணின்னு ஒரு பாடம் இருக்குது, சிங்காரத்தோடது. அந்த பாடத்தில் கீழே பாட்டத்தில் கொடுத்துருப்பாங்க. கப்பித்தான், தலைமை மாலுமி. அப்போ பாருங்கள், பிறமொழி சொற்கள்லேருந்து 3 கேள்வி. சாவி, திறவுகோல். சாவி, திறவுகோல். போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலையம். போலீஸ் ஸ்டேஷன், காவல் நிலையம். கப்பித்தான், தலைமை மாலுமி. கப்பித்தான், தலைமை மாலுமி. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என விடையளிப்பது கேள்வியவே விடையாக மாற்றுறது. அதனால் வினா எதிர் வினாவுதல் விடை. வினா எதிர் வினாவுதல் விடை. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் எழுத மாட்டேன், எனக்கு நானே எழுதிக்கிறேன்னு அர்த்தம். அப்போ வினாவையே விடையாக மாற்றுறது. அப்போ வினா எதிர் வினாவுதல் விடை. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 33ஆம் நம்பர் கேள்வி. விடை வகை. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது. இப்பக்கம் மேலே சுட்டு விடை. ஆப்ஷன் ஏ. கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் என கூறுவது சுட்டு விடை. விடை வகையை கண்டறிக. இது செய்வாயா என்று வினாவிய போது நீயே செய் என கூறுவது ஏவல் விடை. இது நீ செய்வாயா என்று வினாவிய போது நீயே செய் என கூறுவது ஏவல் விடை. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். எலக்ட்ரானிக் டிவைஸ், மின்னணு கருவிகள். எலக்ட்ரானிக் டிவைசஸ், மின்னணு கருவிகள். ஆப்ஷன் ஏ. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். லான்ச் வெஹிக்கிள், ஏவு ஊர்தி. லான்ச் வெஹிக்கிள், ஏவு ஊர்தி. மிசல், ஏவுகணை. மிசல், ஏவுகணை. சேட்டலைட், செயற்கைக்கோள். சேட்டலைட், செயற்கைக்கோள். ஏரோப்ளைன், வானூர்தி. சேட்டலைட்டு, செயற்கைக்கோள். மிசல் தான் ஏவுகணை. லான்ச் வெஹிக்கிள்னால் ஏவு ஊர்தி. 9th பாடப்புத்தகத்தில் இருக்குது. விண்ணையும் சாடுவோம்னு ஒரு பாடம் இருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய அறிவை விரிவு செய்யும் கலைச்சொற்கள் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. 37. இன்டெலெக்சுவல் என்பதின் கலைச்சொல் தருக. இன்டெலெக்சுவல் என்பதற்கான கலைச்சொல்லை தருக. அறிவாளர். இன்டெலெக்சுவல், அறிவாளர். சிம்பிளிசம், குறியீடு. தீசஸ், ஆய்வேடு. இன்டெலெக்சுவல்னா அறிவாளர், தீசஸ்னா ஆய்வேடு, சிம்பிளிசம்னா குறியீடு, எம்பளம்னா சின்னம். எம்பளம்னா சின்னம். அடுத்து கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுக்க. ஹானரி டாக்டரேட், மதிப்பெறு முனைவர். ஹானரி டாக்டரேட் அப்படின்னா மதிப்பெறு முனைவர். ஆப்ஷன் சி. 39. உடலும் உயிரும் போல ஓமை கூறும் பொருள் ஒற்றுமை. உடலும் உயிரும் போல ஓமை கூறும் பொருள் ஒற்றுமை. 39க்கு சி. 40. அத்தி பூத்தால் போல ஓமை கூறும் பொருள் மிக அரிதாக. அத்தி பூத்தது போல என கூறும் ஓமையால் விளக்கப்பெறும் பொருள் என்னென்னா மிக அரிதாக. அப்போ உடலும் உயிரும் போலனா ஒற்றுமை, அத்தி பூத்தது போலனா மிக அரிதாக. 41 படுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருள். மொத்தம் 3 கேள்வி வந்திருக்கு பாருங்கள். எடுப்பார் கைப்பிள்ளை, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பது. எடுப்பார் கைப்பிள்ளைனா யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பது. அப்போ பாருங்கள், இதில் எத்தனை கேள்வி வந்திருக்கு? 3 கேள்வி வந்திருக்கு. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். செய்வினை வாக்கியத்தை கண்டெழுதுக. கவிதா கவிதை எழுதினாள். கரெக்டு தான். கவிதா கவிதை எழுதினாள், இதுதான் செய்வினை. எழுவாய் ஒரு பயனிலை ஒரு செய்யப்படும் பொருள் இறந்த காலத்தை காட்டுது. இந்த 2 கண்டிஷன்ஸை காட்டினாலே அது செய்வினை தான். கவிதா கவிதை எழுதினாள். யார் எழுதுனா? கவிதா. எது எழுதுனாங்க? கவிதையை. கவிதை என்ன செஞ்சாங்க? எழுதுனாங்க. முடிஞ்சு போச்சு. இறந்த காலத்தில் இருக்கா? ஆமாம், இறந்த காலத்தில் இருக்குது. எழுதினாள். அப்போ 2 கண்டிஷன்ஸும் அப்ளை பண்ணி கரெக்டாக பொருள் படுறதுனால இதுதான் செய்வினை. ஆப்ஷன் ஏ. எவ்வகை தொடர் என தேர்ந்தெடுக்க. வாசுகி நாளை வருவாள். யார் வர்றா? வாசுகி. நாளை வருவாள். இங்கே நாளை வந்தால் அப்படின்னு வந்தாலும் தவறு. நாளை வருவாள்னு ஃபியூச்சர் வரக்கூடியதை முன்கூட்டியே சொல்லியிருக்கு. யார்? ஒருத்தவங்க தானே வராங்க. அதனால் என்னது? தன்வினை தொடர். செய்வினையும் வராது, செய்யப்பாட்டு வினையும் வராது, பிறவினையும் வராது. அப்போ வாசுகி நாளை வருவாள்ன்றது தன்வினை தொடர். வாசுகி நாளை வருவாள் என்பது தன்வினை தொடர். ஆப்ஷன் ஏ. 42க்கு 43க்கு ஏதான்ப்பா. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. விடை கொடுத்துருவாங்க, நம்ம அதுக்கேற்ற வினாவாக மாற்றணும். தலை வாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது. இதுதான் விடை. திருப்பி சொல்கிறேன். தலை வாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது தமிழர் மரபாக கருதப்படுகிறது. உபசரித்தில் சிறந்த கருதப்படுவது யார்? கிடையாது. தலை வாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது? இதுதான் சரி, தமிழரோட மரபில். அப்போ அந்த விடையவே வினாவாக மாத்திரம். அப்போ அந்த விடையில் இருக்க 90% சொற்கள் இங்கே அப்படியே திருப்பி ரிப்பீட்டாக வரணும். அப்போ தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது யார் மரபாக கருதப்படுகிறது?
தமிழர் மரபாக கருதப்படுகிறது. ஆப்ஷன் பி தான் சரி. 45 விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஐராதீஸ்வரர் கோயில் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. ரொம்ப சிம்பிள். ஐராதீஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டது? அந்த வார்த்தையை மட்டும் பார்த்துக்கோங்க. தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் யாரால் கட்டப்பட்டது? கும்பகோணத்தில் இருக்குது. ரொம்ப முக்கியம். ஆப்ஷன் பி. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கணும். மூதுரை என்னும் நூலை ஔவையார் எழுதினார். சிம்பிள். மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார்? ஔவையார். முடிஞ்சு போச்சு. மூதுரை என்னும் நூலை எழுதியவர் யார்? ஔவையார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரே தலைப்பில் இந்த வரிசையாக கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் இங்கே நல்லா கவனிச்சிங்களா? 44க்கும் பி தான், 45க்கும் பி தான். ஆனால் 46க்கு மட்டும் சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ அந்தளவு நீங்கள் கவனமாக இருக்கீங்களான்னு பார்க்கணும். குறிக்கும்போது நம்ம அடுத்தடுத்து 2 பி வரும், 3வது நம்ம கைக்கு பிக்கே போயிடும். அதை அந்த கொஸ்டினை வாட்சி பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்தளவு அங்கே பொறுமை பத்தாது. அதனால் எப்பயுமே ஒவ்வொரு கேள்வியுமே மிக ஆழமாகவும் மிக பொறுமையாகவும் குறிக்கணும். அசால்ட்டாக இருந்துடாதீங்க. 44க்கு பி, 45க்கு பி, 46க்கு சி. மூதுரை மூத்தர் கூறும் அறிவுரை 37 பாடல்களால் ஆனது மூதுரை. பின்வரும் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. விரிந்து விரித்து, அங்கே இந்து இங்கே இத்து. விரிந்து விரித்து. காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. சூப்பர். அதனால் மயில் தொகை விரித்தது, மழை பெய்ய போகுது. காற்று அடித்தாலே மழை பெய்யும்னு அர்த்தம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி வச்சுட்டு மயில் தொகையை விரித்தது. கரெக்ட். ஆப்ஷன் பி கரெக்டு. அடுத்து 48 அதே தான். பணிந்து பணித்து. ஆசிரியர் வகுப்புக்கு வர பணித்தவுடன் மணி பணிந்தான். ஆசிரியர் வகுப்புக்கு வர பணிந்தவுடன் மணி பணிந்தான். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. விடை வகைகள் பாருங்கள். நீ விடையாள விடையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும். வரக்கூடியதை முன்கூட்டியே சொல்கிறதுனால ஊறுவது கூறல். நீ விளையாட விளையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என கூறுவது ஊறுவது கூறல். அடுத்த கேள்வி 50 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். உலகில் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. அதை அப்படியே மாற்றி எழுதணும். பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. டாக்டர் சலீம் அலி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு. இந்தியாவின் பறவை மனிதர் 6ஆம் வகுப்பில் இருக்குல்ல, வலசை போதல் பற்றி இருக்கும். அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. ஆப்ஷன் ஏ. 51 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. காலமும் கருவியும் ஃபஸ்ட் ஆப்ஷன். சி ஆப்ஷன். காலமும் கருவியும் செய்கையும் அருவினையும் மாண்ட அப்படின்னு வார்த்தை வருது. அப்போ எதுவுமே சரியாக பொருந்தலை. ஆப்ஷன் ஏ பாருங்கள். செய்கையும் காலமும் கருவியும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு அப்படின்னு வருது. அப்போ எது? பி தான் கரெக்டாக வருது. காலமும் என்ற வார்த்தை வராமல் ஃபஸ்ட்டு கருவி வருது. கருவி வந்ததுக்கப்புறம் காலம் வருது. அதுக்கப்புறம் செய்கை வருது. அதுக்கடுத்து தான் அந்த செயல் வருது. அப்போ கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமச்சு. கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் ஆண்ட தமச்சு. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்த அகர வரிசைப்படி சேர்ந்தெடுத்தல். தெப்பம், திருவிழா, தையல், தூய்மை, துணிவு, தோழி, தொடர்பு. அப்போ ஃபஸ்ட்டு திருவிழா வரணும். திருவிழாக்கு அப்புறம் துணிவு வரணும். துணிவு வந்ததுக்கப்புறம் தூய்மை வரணும். அடுத்து தெப்பம் வரணும். அடுத்து தையல் வரணும். அடுத்து தொடர்பு வரணும். அடுத்து தோழி வரணும். ஒத்த கொம்பு வந்ததுக்கப்புறம் தான் ரெட்டை கொம்பு. லாஸ்ட் 2 ஆப்ஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க. திருவிழா, துணிவு, தூய்மை, தெப்பம், தையல், தொடர்பு, தோழி. ஆப்ஷன் ஏ தான்ப்பா கரெக்டு.